நம்ம தல தோனி கிரிக்கெட் வரலாற்றில் எவ்வளோ சிக்ஸ்கள் அடிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல்லோட கடைசி சிக்ஸு, அப்புறம் முதல் சிக்ஸு, நான் இந்த வீடியோவில் ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். அவருடைய ஃபஸ்ட்டு சிக்ஸும் அவருடைய கடைசி சிக்ஸும் இருக்கலாம். ஒருவேளை 2025 ஐபிஎல் அவர் விளாண்டார்னா மக்கள் எல்லாத்துக்கும், அவருடைய ஃபேன்ஸுக்கும், சென்னை சூப்பர் டீமுக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்கும். பட் இல்லை அப்படின்னா அவருடைய கடைசி சிக்ஸ் பார்த்தோம்னா அந்த 110 மீட்ரு சிக்ஸாக தான் இருக்கும்னு என்னோட கணிப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே அவர் தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க, அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவர் இதுக்கு மேலே ஐபிஎல் விளாடுவாரா விளாட மாட்டாரா, அவருடைய பிளேயிங்லாம் எப்படி இருந்துச்சு. இந்த வருஷம் அவருடைய 42 வயசாயிருச்சு. பட் அவர் விளாண்டது பார்த்தோம்னா ஒரு யங்ஸ்டருக்கு ஈக்குவலாக விளாண்டார். ரொம்ப ஒரு அற்புதமாக விளாண்டார். ரொம்ப ஒரு ஃபினிஷிங்லேயுமே நிறையா ஒரு டச் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிபி மேட்ச்லலாம் லாஸ்ட் ஓவரில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் காட்டிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இருந்தாலும் அவர் ஏஜ் ஆன மாதிரியே தெரில. கீப்பிங்லேயும் சரி, ஃபீல்டிங்லேயும் சரி, பேட்டிங்லேயுமே சரி, ஆல் ஓவர்லேயுமே ரொம்ப கலக்கிறார் நம்ம தலை தோனி. அந்தளவுக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட் இருக்குமா இருக்காதா, இனிமேல் அவராக சொல்லுவாரா இல்லை சொல்ல மாட்டாரா, 2025 ஐபிஎல் விளையாடுவாரா அப்படின்ற ஒரு பல கோணங்களில் எல்லாத்துக்குமே ஒரு கணிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அவர் 2025 ஐபிஎல் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி அவங்களோட அணி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையா என்று அவர் தான் சொல்லணும், நம்ம தலை தோனி தான் சொல்லணும். அவருக்காக சில ஃபேன்ஸ், நிறைய ஃபேன்ஸ்கள் அவரை பார்க்குறதுக்காண்டியே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருடைய தரிசனத்தை பார்க்கணும், அவர் கிரவுண்டுக்குள்ளே வந்தாலே போதும், அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறையா இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், தலை தோனி இன்னும் விளாண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்